கலைஞர் ட்ரெயின் கடைசி வரையும் ட்ரெயினில் போனாங்கங்க கலைஞர்லாம். அண்ணா பேசும்போது சொன்னாங்க கலைஞர் ட்ரெயின். தயவு செஞ்சு கலைஞர் ஐயாவின் ட்ரெயினிங் ஞாபகப்படுத்தாதீங்க, ஞாபகப்படுத்தாதீங்க. அது ரொம்ப மனசுக்கு வலிக்குது. அந்த ரயில்ல திருட்டு ரயில்ல போனப்பா அதுல ஒரு டிடிஆர் போயிருப்பான்ல, அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை புடிச்சு கீழே இறக்கி விட்டுருந்தானா தமிழ்நாடு இவ்வளவு நாசமா போயிருக்காது. காளியம்மாள் சொன்னாங்கன்னா ட்ரெயின்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஞாபகம் வருது அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியாததுல அது உண்மை சம்பவம் கிடையாது. அதெல்லாம் வதந்தியா பரப்புனது கலைஞர் ட்ரெயின், அது உண்மை சம்பவம் கிடையாது. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அது வந்து எல்லாம் அது எதிராக இல்ல, உண்மை உண்மையை கண்ணாமுன்னான்னு பரப்பி விடுறது அண்ணாவை பத்தி கலைஞரை பத்தி. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. நீங்க சொன்ன அந்த ட்ரெயின் சம்பவம் உண்மை கிடையாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பராசக்தி படத்துக்கு கதை எழுதும் போதே அவர் காஸ்ட்லி ரைட்டர் தான். நான் சொன்னேன் பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவனை எல்லாம் எழுத்தாளன்னு சொல்லாதீங்க. Emotional damage. பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவன் வேற, எழுத்தாளன் வேற. பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவன் எல்லாம் நீங்க எழுத்தாளன்னு சொல்லிடுவீங்களா? ஆனா நான் அதை சொல்லவே இல்லைண்ணே. எங்க அப்பன் குதிரைக்குள்ள நீங்க தான் அதை சொல்றீங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? நான் தண்டவாளத்துல தலை வச்சாங்களே ஓடாதுட்டீங்களா, அதை தான் சொல்ல வந்தேன். அவன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து நின்று சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். நீங்க ட்ரெயினுக்கு காசு கொடுக்காம போனதை சொல்ல. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே.